26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கும்பம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக துன்பம்னு எங்களுக்கு பேர் வச்சிருக்கலாம், என்னடா போட்டு செய்றீங்கிற மாதிரியான ஒரு நிறைய கமெண்ட்ஸ். வாழ்க்கையே கும்மி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆமா. ஸோ கும்பராசியில் வந்து டீனேஜில் பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 13-15 வயசுக்குள்ள உள்ள பசங்களுக்குமே அந்த வயதுக்கு மீறின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. எங்களையே அடிக்க வரான் பையன். ஸோ கடவுள் வந்து அதை தான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் ஒரு நல்ல சோலாக இருக்கும்போது போகிற எல்லாத்தையும் நினச்சி அழக்கூடாது. போகிற சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருக்கும், அதை நினச்சி சந்தோஷப்படணும். ராகு கேது வந்து 1-7 இருக்கிறாங்கிறதுக்காக திருமணம் நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சி வரும்போது ஏதாவது டயர் பஞ்சர் ஆகிறது. ஸோ இந்த வில்லனுக்கே வில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்தா அவங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனையை பதிலுக்கு திரும்பி கொடுத்துறது. ஆகா, இவன்ட்டு இனிமேல் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி கடன் உங்கள்கிட்ட யாராவது காசு வாங்கிட்டு ஏமாத்தினவங்க கூட. கும்பராசி நண்பர்களில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க, டெக்னாலஜியில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆக போகிறீங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறது, ஒரு ட்ரீம் கம்பெனி, ட்ரீம் ஜாப்னு வச்சுருப்பீங்களா, அது கிடைக்கும். நான் ஐடியில் இருக்கிறவங்களுக்குமே ஃப்ரீ அட்வைஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. வேலை மெனக்கிட்டு ஒருத்தரை போய் நம்ம திருத்தலாம்னு நினைக்கிறது வந்து தப்பு. என்ன நம்ம இவ்வளோ அட்வைஸ் பண்ணோம், வேணா அசம்பந்த மாதிரி அப்படியே இருக்கிறான்னா அடுத்தவங்களை நினச்சி நொந்துக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் நல்ல அடிக்ஷன் போகும். நிறைய வாய்க்கு பிடிச்சதை சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, மிட் நைட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ராசியில் ராகு இருக்கும்போது பண்ணுவார். அதுலேயும் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துவாங்க. இரும்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது கையிலே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எங்கே போனாலும் அதை கேரி பண்ணிகிட்டே போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறதை கும்பம் கண்டிப்பாக தவிர்த்தணும். ப்ளூ அண்ட் பிளாக். இன்னொரு குறிப்பான ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா, கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா, அதை வாங்கி ஒரு சனிக்கிழமையில் மதியானம் 1 to 2 சனி ஹோரையில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட நின்றிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் காவியா. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கும்பம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக துன்பம்னு எங்களுக்கு பேர் வச்சிருக்கலாம், என்னடா போட்டு செய்றீங்கிற மாதிரியான ஒரு நிறைய கமெண்ட்ஸ். வாழ்க்கையே கும்மி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாழவே கூடாத ராசினா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ராசிநாதன் வந்து சனி தான் 2ஆம் இடத்துல போய் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ரியல் வில்லன் யாருன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான். சும்மா சனியை திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து நல்லது தான் பண்ண போகிறாரு. இப்போ சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்மையிலே வரப்போகுது. ஸோ பயப்பட வேண்டாம். ஒரு ஆறுதலுக்குலாம் சொல்லலை, என்ன மேம் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் வரல அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வரப்போகுது. அதை வந்து எதிர்கொள்ளத்தான் உங்கள் மனசு சரியாக இருக்காங்கிறத யோசிக்கணும். கொஞ்சம் சிரிச்சாலே நம்ம நைட்டு அழுதுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும் போதில் அந்த பதட்டத்தை நீங்கள் கொஞ்சம் விட்டுறணும். ஸோ நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேஸ் மட்டும்னா படிப்பு தான். அப்போ படிப்புலேயே சில ஆசோலேஷன்ஸ் மாணவர்களுக்கு வந்துட்டு இருக்குங்கும் போது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? அதில் முக்கியமாக வந்து கும்பராசி குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றவங்க தான் பாவம். ஸோ கும்பராசியில் வந்து டீனேஜில் பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 13-15 வயசுக்குள்ளே உள்ள பசங்களுக்குமே அந்த வயதுக்கு மீறின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. பையன் ரொம்ப நல்ல பையன் மேம், டிசிப்ளின்டான பையன், ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவனை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல, எங்களையே அடிக்க வரான் பையன். ராகு அக்ரஷன். ராசியில் ராகு இருக்கும்போது ஒரு அக்ரஷன் தான். இது வரைக்கும் செய்ய மாட்டேன், நம்ம எதை செய்ய மாட்டோம்னு நினைப்போமோ அதை செய்ய வைப்பார் ராகு. அந்த பையனுக்கே புரியாது, நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம், ஏன் இப்போ திடீர்னு இதை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து சனி வக்ரமாயிட்டார். குழந்தைங்களோட சேஷ்டைகள் குறையும். கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. கும்பராசி பிள்ளைங்களை வச்சிருக்க பெற்றோர் கொஞ்சம் நிம்மதி ஆயிக்கலாம். ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ பிரேக்கப் ஆயிரும் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம். நல்ல விஷயம். எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விடவே மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எது சரியோ அது வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ கடவுள் வந்து அதை தான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் ஒரு நல்ல சோலாக இருக்கும்போது போகிற எல்லாத்தையும் நினச்சி அழக்கூடாது. போகிற சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருக்கும், அதை நினச்சி சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், மன திருப்தி அடைஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி எது வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் உங்களை விட்டு போயிடும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அது டாக்ஸிக்காக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு பிரேக் ஆகும். பணம் வாங்கிட்டு யாராவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ இனிமேல் பணத்தை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்க இல்லையா, பண விஷயத்தில் கவனமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும்.
ஸோ நிறைய விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எது நல்லதோ, எது உங்க வாழ்க்கையில உங்க பாதையிலேருந்து விலகுனா, உங்களுக்கு அந்த வழி வந்து சரியா தெரியுமோ, அந்த விஷயங்கள் விலகி அந்த வழிய உங்க கண்ணுக்கு சரியா காட்டும். நம்ம இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுடைய காதல், கல்யாணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. ராகு, கேது வந்து 1, 7ல இருக்கிறாங்கங்கிறதுக்காக திருமணம் நடக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. அது குறிப்பா என்ன சொல்லணும்னா, இந்த மாப்பிள்ளை பொண்ண அழைச்சு வரும்போது ஏதாவது டயர் பஞ்சர் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், தடங்கல்கள் நடக்கும் இல்லையா? இதத்தான் ஒரு சில்லறத்தனமா ராகுவும், கேதுவும் பண்ணுவாங்களே தவிர, பெரிய கஷ்டங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில குடுக்க மாட்டாங்க. கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியாவே வாழ்வாங்க. நல்ல வரன் அமையும். திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அதெல்லாம் தசாபுத்திகள பொறுத்து அமையுமே தவிர, கண்டிப்பா இந்த ராகுவும், கேதுவும் வந்து குடும்பத்த கெடுக்கிற மாதிரி இல்ல. குடும்பஸ்தானத்துக்கு வந்து இப்போ குரு பார்வையும் விழுறதுனால குடும்ப விருத்தி, குடும்பத்தில ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகணும். ஸோ அப்போ பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பொண்ணு கிடைச்சிரும். ஸோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை கிடைச்சிருவாரு. நல்ல வரனா அமையும். கொஞ்சம் தொலைதூரத்துல இருந்து வரன் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம் இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலிஜன்லலாம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ஏன்னா ராகுவும், கேதுவும் வேற்று மதம், வேற்று மொழிய குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, உண்மையான காதலா இருக்குது அப்படின்னா, அது திருமணத்தில முடிஞ்சிரும். இங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிற ஒரு பலன நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா. நம்ம இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களோட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கடன் சுமை குறையறக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துரும் காவியா. அந்த ராகு வந்து ஒரு அவேர்னஸையும் குடுத்துருவாரு. ஒரு அடி வாங்குனா திரும்ப போய் ராகு அடி வாங்க விட மாட்டாரு. சனி தான் அத பண்ணுவாரு. மந்தமா இருந்து திரும்ப திரும்ப அங்கேயே விழுது. செங்கல் விழுதுன்னா நகலாம நின்னு அடி வாங்குறவங்க யாருன்னா, ராசியில சனி நிக்கிறவங்க. பட் ராகு என்ன பண்ணுவாருன்னா, சுதாரிக்க வச்சுருவாரு. ஸோ இந்த வில்லனுக்கே வில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்தா, அவங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனைய பதிலுக்கு திரும்பி குடுத்துறது. ஆஹா! இவன்ட்ட இனிமே வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி கடன் உங்கள்ட்ட யாராவது காசு வாங்கிட்டு ஏமாத்துனவங்க கூட, நீங்க கொஞ்சம் லீகலா கூட போவீங்க. நான் போலீஸ் வரைக்கும் போவேன், கோர்ட் வரைக்கும் போவேன்னு மிரட்டி அந்த பணத்த நீங்க திரும்ப வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு. உங்களுக்கு பயந்து உங்ககிட்ட வாங்குன பணத்த திரும்ப அதுக்காக ரவுடிசம் பண்ணுங்க அந்த மாரி நான் என்கரேஜ் பண்ண வரல. கேட்கும் விதத்துல கேட்டு அந்த பணத்த வந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். உங்க மேல ஒரு பயம் வரும். சரி இவன் ஒண்ணும் ஏமாளி இல்ல, இவன ஏமாத்த முடியாதுங்கிற ஒரு பயம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு வரும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போது. வண்டி வாகனங்கள வந்து பார்த்து டிரைவ் பண்ணணும். அத எங்கேயாவது கொண்டு போய் மோதி இடிச்சு, அதுல சில செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, வெஹிக்கிள் ஹேண்ட்லிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். பூர்வீக சொத்துனால ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்க போது. 6ல குரு வலுவா இருக்கிறதுனால, கடன் அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வீடு தேடி வந்து கடன் குடுப்பாங்க. ஸோ, அதனால கடன் வாங்கணுமா? வேணுமா? எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் இவ்வளோ இருக்கு. இத க்ளோஸ் பண்ணாம அடுத்த லோனுக்கு நம்ம கண்டிப்பா போணுமாங்கிறத கும்பம் யோசிக்கணும். நம்ம இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் உங்க ஆன் தி வேல வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா, அது என்ன விஷயம்? கும்பராசி அன்பர்கள்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, டெக்னாலஜில இருக்கிறீங்க அப்படின்னா, அப்கிரேட் ஆக போறீங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறது, ஒரு ட்ரீம் கம்பெனி, ட்ரீம் ஜாப்னு வச்சிருப்பீங்கல்ல, அது கிடைக்கும். நான் ஐடில இருக்கிறவங்களுக்குமே அந்த ட்ரீம் ஜாப், அப்பா இந்த இடத்துக்கு போனேன்னா என் லைஃப்ல நான் செட்டில்டு. இந்த கம்பெனில உட்காந்துட்டேன்னா நான் சேஃப். ஓகே இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே என் லைஃப்ப வந்து நான் பார்த்துக்கலாம். என் குடும்பத்த நான் பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு வேலையில போய் உங்கள ராகு உட்கார வைப்பாரு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பின்ன. நம்ம இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க என்ன நல்லது இருந்தாலும் சரி, சனி கொஞ்சம் கோளாறு பண்ணுவாரு. இந்த இந்த இடத்துல கவனமா இருங்கன்னு சொல்லணும்னா, அது என்னென்ன மாதிரியான ஃப்ரீ அட்வைஸ் தயவு செஞ்சு குடுக்காதீங்க. வேலை மெனக்கிட்டு ஒருத்தர போய் நம்ம திருத்தலாம்னு நெனைக்கிறது வந்து தப்பு. என்ன நம்ம இவ்ளோ அட்வைஸ் பண்ணோம், இவன் என்ன அசம்பந்த மாரி அப்படியே இருக்கிறான்னு அடுத்தவங்கள நெனச்சு நொந்துக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். இந்த எங்கேயுமே நீங்க உங்களுடைய அருமை, பெருமை அப்படிங்கிறது புரியாத இடங்கள்ல இருக்காதீங்க. ஏன்னா கும்பம் என்ன பண்ணும்னா, திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும் ஒரு விஷயத்த. அங்க வந்து அந்த அந்த விஷயம் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படுதா அப்படிங்கிறத கும்பத்தால ரொம்ப கவனிக்க முடியாது. ஸோ அத கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. வார்த்தையில கவனமா இருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யார்ட்டயும் விட்டுற வேண்டாம். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏதாவது வார்த்தை சின்னதா பேசி பெரிய சண்டைங்கிறது வந்துர்றது. ஃபாஸ்ட் ஃபுட்ல நல்ல அடிக்ஷன் போகும். நெறைய வாய்க்கு புடிச்சத சாப்பிடுறது, நெனச்ச நேரத்தில சாப்பிடுறது, மிட் நைட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து ராசியில ராகு இருக்கும்போது பண்ணுவாரு. அதிலயும் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நம்ம இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சியை தனக்கு சாதகமானதாக மாற்றிக் கொள்வதற்கும், சனினால ஏற்படுகின்ற பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கும் செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? இரும்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது கையிலேயே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எங்க போனாலும் அத கேரி பண்ணிட்டே போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர்ல அதிகமா ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றத கும்பம் கண்டிப்பா தவிர்த்தணும். ப்ளூ அண்ட் பிளாக் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். நம்பர் 8 அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு நல்ல லக்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு ஒரு குறிப்பான ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா? அத வாங்கி
ஒரு சனிக்கிழமையில மதியானம் 1 to 2 சனி ஹோரையில யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உங்க கையால தானம் பண்ணுங்க. இதுவுமே நிறைய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க தவறாம போக வேண்டிய ஒரு கோயில்னா அது எந்த கோயில்? கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் வரும்னா, சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வரணும். ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவருக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆஞ்சநேயர் வந்து அடிச்சு பேசியிருக்கிறாரு சனிகிட்ட, என்னை கும்பிட்றவங்கள நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. சனி பகவானும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாப்புல. அதனால் ஆஞ்சநேயரை நீங்கள் போய் கும்பிடுங்க. ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதுறது நல்லது. வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்க்காம மிளகு மட்டும் சேர்த்து அரை உப்பு போட்டு வடையெல்லாம் செஞ்சு வீட்டிலேயே விளக்குக்கு படைச்சிட்டு ஆஞ்சநேயருக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றதும் நல்லது. இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சுசீந்திரம் இவங்க சனிக்கிழமைகள்ல போறது இன்னும் அதீத பலன்களை தருமா? ஆமாம், கண்டிப்பாக சனிக்கிழமையில போயிட்டு வர்றதுங்கிறது பொதுவாகவே ரொம்ப விசேஷம். அந்த சனிக்கிழமையில வந்து சனி பகவானோட ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அது அந்த சாட்டனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அதிகமாக உள்ள நாள் தான் சனிக்கிழமை. சனிக்கிழமையில போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு, என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.